சர்வம் மமைதன்மாஹாத்ம்யம் மம சந்நிதிகாரகம் பசுபுஷ்பார்க்யதூபைஸ்ச கந்ததீபைஸ்ததோத்தமைஹ. சர்வம் மமைதன்மாஹாத்ம்யம் மம சந்நிதிகாரகம். ஸோ இந்த தேவி மகாத்மியம் ஃபுல் பாராயணம் பண்ணுறோம். அங்கே என்ன இருக்கா, மம சந்நிதி காரகம். எங்கெல்லாம் தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுறோமோ, மீன்ஸ் ஜபிக்கிறோமோ, அங்கெல்லாம் தேவியோட சாநித்தியம் இருக்கும். தட் மீன்ஸ் அந்த இடத்துல தேவி வந்துவிடலாம். நம்ம எங்கே பக்தியோட ஜபிக்கிறோம் அங்கே தேவியோட சாநித்தியம் வந்துடுறது. பசு புஷ்பார்க்ய தூபைச்ச கந்த தீபை ததோத்தமைஹி. அதெல்லாம் அதுக்கு பசுதானம் செய்யறது, ஒரு பிராமணனுக்கு பசுவை கொடுக்கறதோ, இல்லை புஷ்பத்தை ஒரு கோவிலுக்கு பூவை கொண்டு கொடுக்கறது, பூ கட்டி கொடுக்கறது கோவிலுக்கு வேண்டி சுவாமிக்கு போடுறதுக்கு, இல்லை புஷ்பத்தால் அர்ச்சனை செய்யறோம், இந்த மாதிரி செய்யறதோ. தூப தீபை, தூப தீபங்கள் எல்லாம் பகவானுக்கு காட்டுறது. அதே மாதிரி கந்த தீபை ததோத்தமைஹி, உத்தமமான கந்தத்தை மீன்ஸ் சந்தனம் அரைச்சு கொடுக்கறது, இல்லை கோவிலுக்கு ஒரு சந்தன திரி கொண்டு போறது, இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் விப்ராணாம் போஜனைர்ஹோமைஹ प्रोक्षणीयैरहर्निशम् अन्यैश्च विविधैर्भोगैः प्रधानैर्वत्सरेणया விப்ராணாம் போஜனைர் ஹோமைஹி. ஸோ உத்தம கந்தத்தை கொடுக்கறது, தூப தீபாதிகளை வச்சு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி தூபத்தை காட்டுறது, இந்த மாதிரி சொல்கிறா. அதே மாதிரி விப்ராணா பிராமணர் சஜ்ஜனர்கள், விப்ராணா போஜனைர் ஹோமைஹி, நல்ல சஜ்ஜனருக்கு மீன்ஸ் பகவான் பக்தி உள்ளவர்களுக்கு போஜனத்தை கொடுக்கறது, சாப்பாடு போடுறது. அதுபோல ஹோம காரியங்கள், போஜனைர் ஹோமைஹி, ஹோமாதி காரியங்கள் எல்லாம் செய்யறது, சண்டிகா ஹோமம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஹோமத்தை பண்ணுறதுனாலையும் புரோக்ஷணீயர் அஹர்நிஷம். புரோக்ஷணம்னா அபிஷேகங்கள், சுவாமிக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அபிஷேகம் செய்யறது, இந்த மாதிரி சத்காரியங்கள்லாம் செய்து பகவானை அந்நேச விவிதைர் போகைஹி, இந்த மாதிரி விதவிதமான பூஜாதி இதுகள்லாம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி விதவிதமான இதில் ஆராதிச்சால் எனக்கு அது என்னத்தை கொடுக்கறதாம், திருப்தியை கொடுக்கறதாம். அம்பாள் சந்திருப்தி அடைஞ்சு விடுறாளாம் இந்த மாதிரி பண்ணறத. எப்படி பக்தியோட பண்ணணும் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி பண்ணினா எல்லாமே அவள் நம்மளுக்கு கொடுத்து விடுறா. என்ன நம்ம நினைக்கிறோம் மனசுல சகலதையும் தேவி நம்மளுக்கு கொடுக்கறா சொல்லி சொல்றாங்க. பிரீத்திர்மே கிரியதே சாஸ்மின் சக்ருத் சுச்சரிதே ஸ்ருதே ஸ்ருதம் ஹரதி பாபானி ததாரோக்யம் பிரயச்சதி. பிரீத்திர்மே கிரியதே சாஸ்மின் சக்ருத் சுச்சரிதே ஸ்ருதே. ஸோ இந்த மாதிரி சத்காரியங்கள்லாம் செய்து என்னை ஆராதிச்சால் எனக்கு திருப்தி கிடைக்குமோ, அந்த மாதிரி உள்ள இந்த பூஜாதிகளை நீங்கள் ஒரு வருஷம் செய்தால் அம்பாளுக்கு திருப்தி கிடைக்கும். சரி, நம்ம வருஷம் இப்படி அம்பாளுக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி பண்ணுறது என்னது, ஒரு வருஷம் நீங்கள் ஃபுல்லாக பூஜை பண்ணால் திருப்தி ஆகிறது. அந்த ஒரு வருஷம் செய்கிற பூஜையை ஒரே ஒரு வாட்டி தேவி மகாத்மியம் பண்ணினா, பாராயணம் பண்ணால் போருமா. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வருஷம் பண்ணின பூஜைக்கு என்ன திருப்தி அடையிறாளோ அதே திருப்தி தேவிக்கு நம்ம ஒரு வாட்டி பாராயணம் பண்ணால் கிடைச்சுடும் சொல்லி சொல்கிறா. பிரீத்திர்மே கிரியதே சா அஸ்மின் சக்ருத் சுச்சரிதே ஸ்ருதே. தேவியோட இந்த தேவி மகாத்மியம் கேட்கறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸ்ருதம் ஹரதி பாப்பானி, நம்ம செய்த பாபங்கள் எல்லாம் போயிடுமா. அதனால என்ன ஆகுது, ததா ஆரோக்கியம் பிரயச்சதி, நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது, நல்ல ஆரோக்கியம் வருமா. ஸோ ஒரு வருஷம் செய்கிற யஜ்ஞம், இந்த யஜ்ஞ காரியமாகட்டும், யாகமாகட்டும், பூஜையோ அபிஷேகமோ எல்லாத்துக்கும் ஈக்குவலண்ட் என்னது, ஒரே ஒருக்கா தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுறது. ஸோ தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணறதால நம்மளோட சகல பாபங்களும் நாசமாயிடுறது, நம்மளுக்கு ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகுது. ஆரோக்கியம் அபிவிருத்தினா என்னது, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இது ஒருக்கா படித்தா இந்த மாதிரி சொல்கிறா. அதே மாதிரி 108 வாட்டி தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணினா ஒரு அஸ்வமேதம் யாகம் பண்ணின பலனா நம்மளுக்கு. ஸோ 108 வாட்டி நம்ம படித்தோம் வச்சுங்கோ, நீங்கள் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினா மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த தேவி மகாத்மியம் படித்ததுனா. ஸோ அத்தனை பலன் நம்மளுக்கு அம்பாள் அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்து விட்றாளாம். அந்த மாதிரி தேவியே சொல்கிறா. ஸோ நீங்கள் ஒருக்கா படித்தாலே போகும், எல்லாம் உங்களுக்கு பாபங்களும் போயிடுறது, உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வர்த்திக்கும் சொல்லி சொல்கிறா. ரக்ஷாம் கரோதி பூதேப்யோ ஜன்மனாம் கீர்த்தனம் மம யுத்தேஷு சரிதம் யன்மே துஷ்ட தைத்ய நிபர்ஹணம். ரக்ஷாம் கரோதி பூதேபியோ ஜன்மனாம் கீர்த்தனம் மம. ஸோ தேவியோட ஜன்மனம்னா தேவி அவதாரம் பண்ணினது, அவதார லீலைகளை எல்லாம் படித்தா. தட் மீன்ஸ் தேவி மகாத்மியத்தை படித்தால்
என்ன ஆயிடுறது, ரக்ஷாம் கரோதி பூத்தேபியோ, தேவி நம்மளை ரட்சிக்கிறா. இதுலேருந்து இந்த பூதம் பிசாச்சு சொல்கிறோம் இல்லையா, பிரேதம், இதெல்லாம் நம்மளை அன்றதுலேயே செலவாளெல்லாம். ஸோ அதுலேருந்து ரட்சணை கொடுப்பாள் தேவி. அதே போல் யுத்தேஷு சரித்தம் என்மே, தேவி யுத்தம் பண்ணின இந்த அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணுறாள் எல்லாம் யுத்தங்கள். ஸோ அந்த யுத்த பராக்கிரமங்கள்லாம் கேட்டுதுன்னா சரித்தம், அந்த கதையெல்லாம் கேட்டால் என்மே துஷ்ட தைத்திய நிபர்கணம், நம்மளுக்கு சத்ரு பாதையே இல்லாத காக்கிவிடலாம். சத்ருவோட பயமே இருக்காது, அந்த பயத்தெல்லாம் பூர்ணமாக நீக்கி விடுவள். துஷ்ட தைத்திய நிபர்கணம், ஒரு சத்ரு நம்மளுக்கு இல்லாத கேடுவா. யாரெல்லாம் கெடுதல் நினைக்கிறா அவள் நம்மக்கிட்டே இந்த தூரம் போயிடுவா. ஸோ அந்த மாதிரி தேவியோடு இந்த யுத்த சரித்திரத்தை கேட்டாலோ இல்லை தேவியோடு இந்த ஜென்மம் மீன்ஸ் அவளோட அவதார லீலைகள் எல்லாம் கேட்டுதுன்னா நம்மளுக்கு எல்லா பூத பிசாசத்துலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு துஷ்டத்தனம் நினைக்கிறவா அந்த எனிமி அவள் யாரும் நம்ம கிட்டக்கே வரமாட்டா. அந்த மாதிரி தேவி அனுகிரகம் நம்மளுக்கு பண்ணி விடுறா. தஸ்மின் ஸ்ருதே வைரி கிருதம் பயம் பும்சாம் ந ஜாயதே யுஷ்மாபிஸ்துதயோ யாஸ்ச பிரம்மர்ஷிபிக் கிருதாஹ. தஸ்மின் ஸ்ருதே வைரி கிருதம் பயம் பும்சாம் ந ஜாயதே யுஷ்மாபிஸ்துதயோ யாஸ்ச பிரம்மர்ஷிபி கிருதாஹ. ஸோ தேவர்கள் என்னெல்லாம் ஸ்துதி இப்போ பண்ணியிருக்காளோ இல்லையா, இல்லை இந்திராதி ஸ்துதியை கேட்டோம், நம்ம பிரம்மா ஸ்துதி பண்ண தந்திரோக்த ராத்திரி சுக்தம் பிரம்மா ஸ்துதி பண்ணினது. ஸோ பிரம்மர்ஷியால் ஸ்துதி செய்த இந்த ஸ்துதிகள்லாம் யாரெல்லாம் கேட்குறானோ இல்லை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறானோ அவளுக்கு எல்லா பயமும் போயிடும், யார்கிட்டேருந்து நம்மளுக்கு பயமும் இல்லாதக்கு இருக்கும். அதே மாதிரி அவளுக்கு நல்ல புத்தி உண்டாகுமா. மீன்ஸ் நல்ல புத்தினா நம்மளுக்கு நல்லதாக சிந்தை பண்ணுறதுக்குள்ள கெடுதல் யாருக்கும் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி உள்ள நல்ல ஒரு மனசை அம்பாள் அனுகிரகம் பண்ணுவள். பிரம்மணா சக்ருதாஸ்தாஸ்து பிரயச்சந்தி சுபாம் மதிம் அரண்யே பிராந்தரே வாபி தாவாக்னி பரிவாரிதஹ. பிரம்மணாச்ச கிருதாஸ்தாஸ்து பிரயச்சந்தி சுபாம் மதிம் அரண்யே பிராந்தரே வாபி தாவாக்னி பரிவாரிதஹ. ஸோ இங்கே என்ன சொல்கிறா, காட்டு தீ, ஓகே, காட்டுலேயோ இப்போ நம்ம எங்கேயா ஒரு ட்ராவல் பண்ணுறத காட்டு வழியால் வண்டி போகிறது இல்லையா, ஸோ காட்டில் அகப்பட்டாலோ இல்லை அங்கே போகிற வழியில் காட்டு தீயில நம்ம மாட்டின்றாலோ தாவாக்னி பரிவாரித்தகான நம்ம நிற்கிற இடத்துல எங்கேயாவது தீ ரவுண்டாக நம்மளை இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தீ வரலாம் இல்லையா, நடுவில் நம்ம ஆயிடுறோம். அது பரிவாரித்தம்னா அதை நம்ம சுத்து தீயாக இருந்ததுன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே தீ பிடிச்சு விடுறது வச்சுங்க, நம்ம வீட்டில் மாட்டின்னு விடுறோம், நம்ம சுத்தும் தீ இருக்குது. அந்த மாதிரி சமயத்திலெல்லாம் தேவி நம்மளை ரட்சிப்பலாம். யாரெல்லாம் இதை ஜபிக்கிறாளோ கேட்குறாளோ அவள் எல்லாம் இந்த மாதிரி எந்த கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து நம்மளை அவள் காப்பாற்றி விடுவாள். எல்லாம் சுபம் மத்தின், நம்மளுக்கு எல்லாம் நல்லதையே நடத்துவள், எல்லாம் சுபமாக நடக்குமா நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் நம்மளுக்கு ஆபத்தில் அகப்பட மாட்டோம், நம்ம எல்லாத்துலேருந்து தேவி நம்மளை ரட்சிச்சுட்டே வருவள் சொல்லி சொல்கிறா. தஸ்யுபிர்வா விருதசூன்யே கிரஹீதோ வாபி சத்ருபிஹ சிம்ஹவ்யாக்ரானுயாதோ வா வனே வா வனஹஸ்திபிஹ. தஸ்யுபிர்வா விருதசூன்யே கிரஹீதோ வாபி சத்ருபிஹ. தஸ்யுபினா இவா கள்ளன்மார், ஓகே, திருடன்மார் இருக்கா இல்லையா, ஸோ அவளால் நம்ம மோஜிக்கப்படுறோம். திருடன் கள்ளன் நம்ம திருடுறானோ இல்லை நம்மளை ஆக்கிரமிக்கிறதோ கத்தி எடுத்து குத்துறதெல்லாம் வருவா இல்லையா, ஸோ அந்த மாதிரி சமயம் விருத்தசூன்யோ கிரஹீதோ வாபி சத்ருபிஹி, சத்ருக்களாலையும். அதே மாதிரி சிம்ஹ வியாக்ரானு யாத்தோவா, சிம்ஹம்னா சிம்ஹம், வியாக்ரம்னா புலி. அதே மாதிரி வனஹஸ்திபிஹி, வனஹஸ்தினா ஆனை, காட்டில் இருக்கிறது காட்டானை. ஸோ இந்த மாதிரி வனேவா, வனத்தில் எங்கே நம்ம அகப்பட்டாலும் அந்த இடத்துல இதெல்லாம் தேவி நம்மளை காப்பாற்றலாம். அது கள்ளனாகட்டும், புலி ஆகட்டும், சிம்மம் ஆகட்டும், ஆனை ஆகட்டும், இல்லை தீ ஆகட்டும், இல்லை காட்டு தீ ஆகட்டும், எங்கேருந்து நம்ம கஷ்டத்துல இருந்து தேவியை கூப்பிட்டாலும் அவள் உடனே நம்மளை அந்த இடத்துலேருந்தெல்லாம் ரட்சிப்பள். சப்போஸ் அந்த மாதிரி வந்தால் கூட நம்மளே ஒன்றும் பண்ணாதைக்கு அந்த ஆனையோ சிம்மமோ போயிடுமா. தேவியை நினைச்சோம் வச்சுங்கோ, சிம்மவான்ட்டு இருக்கிற தேவியை நினைச்சா சிம்மம் போயிடுமா, புலி வாகனத்தில் உள்ள தேவியை நினைச்சா அந்த புலி நம்மளை ஒன்றும் பண்ணாதைக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி தேவி நம்மளை எல்லா சத்ருலேருந்தும் நம்மளை ரட்சிச்சுட்டே வரா. ராஜ்ஞா க்ருத்தேன சாக்ஞப்தோ வத்யோ பந்தகதோபி வா ஆகூர்ணிதோ வா வாதேன ஸ்திதப்போதே மஹார்ணவே. ராஜ்ஞா க்ருத்தேன சாக்ஞப்தோ வத்யோ பந்தகதோபி வா. ராஜ்ஞான ராஜா, ஓகே. இப்போ இங்கெல்லாம் ராஜாவோட இதுதான் நடக்கிறது. துபாயில் இப்போ ஷேக்டம் இங்கெல்லாம்.
ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் ராஜானா அங்கே உள்ள நம்மளெல்லாம் இது பண்ணுறால பொலிட்டீஷியன்ஸ் அவா வச்சுங்கோ. ஸோ அந்த ராஜாவோட கோபத்தால் நம்மளே பந்திக்க சொல்லுவா இல்லையா. ராஜ்ஞா குருத்தேன சாக்ஞப்தோ வத்தியோ பந்தோ கதோபிவா. நம்மளை அவன் ஆக்ஞை பண்ணுறான், ராஜா இவனை காராகிரகத்தில் போடு, ஜெயிலில் போடு சொல்லி ஆக்ஞை பண்ணின அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனோ, இல்லை நம்ம செய்யாத குத்தம் நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், பை மிஸ்டேக்காக நம்மளை பிடிச்சி ஒரு ஜெயிலுக்குள்ளே போடுறதோ அந்த மாதிரி வந்தாலோ, இல்லை அதனால வதம் பண்ண சொல்லுவா இல்லையா. நம்ம பண்ணாத குத்தத்திலே நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சி விட்றது, எனக்கு டெத் சென்டென்ஸ் கொடுங்கோ சொல்லி அந்த மாதிரி சொல்கிறா வச்சுங்கோ. ஸோ வதம் பண்ணுற சொன்னாலோ, அப்படி இல்லை ஆகூர்ணித்தோவா வாத்தேனா, வாத்தேனா காத்து, ஓகே. ஸ்தித போத்தே மகார்ணவே, மகார்ணவன்னா சமுத்திரத்தில், நம்ம சமுத்திரத்தில் ஒரு ஷிப்லேயோ போட்லேயோ போயின்னு இருக்கோம், பெரிய கொடுங்காத்து வருது, கொடுங்காத்து வந்தால் அது முங்குற சான்சஸ் இருக்கு இல்லையா, அப்படியே மறைஞ்சிடும் போட்டோ இதாச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி உள்ள சமயத்திலே நம்ம தேவியை நினச்சதுன்னா இந்த மாதிரி எல்லா ராஜாவோட குரோதத்தினால நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதோ, இல்லை நம்ம செய்யாத குத்தத்தினால நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதோ, இல்லை நம்மளுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாளோ, இல்லை ஒரு சீலை நம்ம ட்ராவல் பண்ணுறத காத்துனால அது மறியறதுக்குள்ள சான்சஸ் அந்த மாதிரி ஏதோ ஆச்சுனாலும் அந்த மாதிரி சமயத்திலே அம்பாள் நம்மளை ரட்சிப்பலாம். யாரெல்லாம் இதை பக்தி ஸ்ரத்தையோட கேட்குறாளோ படிக்கிறாளோ அவள் எல்லாம் நான் கைவிட மாட்டேன், அதில் சம்சயமே இல்லை சொல்லி சொல்கிறா. எல்லாரும் எல்லா துரிதத்திலேருந்து எல்லா கஷ்டத்திலேருந்து நான் அவளை காப்பாற்றுவேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. பதத்சு சாபி சஸ்திரேஷு சங்கிராமே பிருஷதாருணே சர்வா பாதாசு கோராசு வேதனாபியர்த்திதோபி வா. பதத்சு சாபி சஸ்திரேஷு சங்கிராமேஷு பிருஷதாருணே. பதத்சு சாபி சஸ்திரேஷுனா ஆயுதங்களால், ஓகே. நம்ம ஒரு ஆயுதம் நம்மளை அடிக்கிறதோ அந்த மாதிரி வச்சுங்க, ஆயுதங்களால் நம்மளே பிரகாரம் பண்ணுறத, ஓகே. அதே மாதிரி யுத்தத்தில் சங்கிராமம்னா யுத்தம், யுத்தத்தில் இப்போ பார்டரில் நிற்கிறா இல்லையா, நிறைய சைனிகர் நிற்கிறா பாருங்க, சோல்ஜர்ஸு. ஸோ அவளை யுத்தத்தில் நிறைய பேர் ஆயுதம் பிரயோகித்து கொண்டு விடுவா. ஸோ அந்த மாதிரி சமயம் இப்போ உங்கள் ஆற்றுல யாராவது அது மாதிரி பார்டர்லாம் இருக்கா வச்சுங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ அவள் ஹஸ்பண்டெல்லாம் நம்மளெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண தானே அவள் பார்டரில் நிற்கிறா. ஸோ அந்த மாதிரி உள்ளவாளுக்கு நம்ம பிரார்த்திக்கலாம் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஆயுதத்தால் பிரகரணம் பண்ணறதையோ, அதே மாதிரி சர்வா பாதாசு கோராசு, கோர பாதைகள். கோர பாதைகள்னா இந்த மாதிரி இந்த கொரோனாலாம் வந்தது பாருங்க, அதெல்லாம் பெரிய பெரிய ஒரு இதாக இருந்தது இல்லையா எல்லாருக்குமே. அந்த மாதிரி பீடிப்பிச்சாலும் அந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகள் எல்லாம் வந்தா என்ன பண்ணணும், அது வந்ததுனால வேதனாபியர்த்தி தோப்பிவா. நம்ம ரொம்ப வேதனை அனுபவிச்சோம் இல்லையா, அந்த சமயத்தில் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போயிட்டா, நிறைய பேருக்கு நஷ்டமாயிடுது. இந்த மாதிரி இதில் தான் வேதனைகள், நம்ம துக்கத்தை நிறைய அனுபவிக்கிறோம் அந்த மாதிரி சமயத்தில். அப்போல்லாம் என்ன பண்ணணுமா, அந்த சமயத்துல எல்லாம் அந்த தேவி சரித்திரத்தை படித்தாலோ இல்லை கேட்டாலோ அவனுக்கு ஒரு சங்கடம் வராது, அவன் சங்கடத்துலேருந்து முக்தனாவன், மோச்சனம் கிடைச்சிடுவான். தேவி அப்படி ரட்சிப்பலாம் அவளை. ஸோ அந்த மாதிரி தேவி மகாத்மியத்துக்கு அத்தனை ஒரு இது இருக்குது, பவர் இருக்குது. அதனால யாரெல்லாம் இதை படிக்கிறாளோ அவளுக்கு எந்த இதுவும் வராதுன்னு சொல்லி அம்பாள் ப்ராமிஸ் பண்ணுறா இதுலேயும். ஸ்மரன் மமைதச்சரிதம் நரோ முச்சேத சங்கடாத் மம பிரபாவா சிம்ஹாத்யா தஸ்யவோ வைரிணஸ்ததா தூராதேவ பலாயந்தே ஸ்மரதச்சரிதம் மம. ஸ்மரன் மமைதச்சரிதம், ஸ்மரிக்கிறது அம்பாளோட இந்த சரித்திரத்தை, என்னோட மமை சரிதம், என்னோட சரித்திரத்தை யாரெல்லாம் ஸ்மரிக்கிறாளோ மீன்ஸ் நினைக்கிறாளோ, நரோ முச்சேத சங்கடாத், அந்த நரன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு சங்கடமும் இருக்காது, எல்லா சங்கட்டும் இந்த தேவி எல்லா கஷ்டங்களையும் போக்கடிச்சு விடுவாள். மம பிரபாவா சிம்ஹாத்யா, தேவியோட அந்த பிரபாவத்தால் இந்த மகிமையெல்லாம் தேவியோட கேட்டா, சிம்ஹாத்யா சிம்மம் முதலான மிருகங்கள், தஸ்யவோனா கள்ளன்மார் திருடன்மார், வைரிணஸ்ததா வைரிகள் நம்மளுக்கு சத்ருக்கள் ஒன்றும் இல்லாத காக்கிடுவலாம். ஸோ திருப்பி திருப்பி தேவி சொல்கிறா, நீங்கள் படியுங்கோ, நான் இதெல்லாம் உங்களுக்கு இந்த சங்கடத்துலேருந்து உங்களுக்கு முக்தியை கொடுத்து விட்றேன். ஆனால் என்னோட சரித்திரத்தை ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட வினயத்தோடு படிக்கணும். அந்த மாதிரி உள்ளவாளுக்கு சிம்ஹா தஸ்யோ வைரிணம், சிம்மம்னா சிம்மம் முதலான மிருகங்கள், திருடன்மார், வைரிகள் எல்லாரும் எங்கே போயிடுவாளாம், தூராதேவ பலாயந்தே, தூரம் ஓடிவிடுவாளாம். பலாயனம்னா ஓடுறது, எங்கே தூரம் ஓடிவிடுவாளாம். ஸ்மரத சரித்தம்மம்மா, எப்போ நீங்கள் என்னை ஸ்மரிக்கிறேனோ, என்னோட சரித்திரத்தை எல்லாம் நினைக்கிறேனோ, அம்பாள் காப்பாத்தோன்னு நம்மளுக்கு மனசில் அந்த தாரணை வரணும். அப்படி உள்ளவாளுக்கு
தேவி எந்த சங்கடத்தையும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாளாம். இந்த கஷ்டங்கள்லாம் தூரா தேவ பலாயந்தே, தூரம் ஓடி போயிடும் சொல்றா. ஸோ அதனால இது 100% தேவி அஷூரன்ஸோட சொல்றா, நீங்க நம்பிக்கையோட படிச்சா நான் உங்களை கைவிட மாட்டேன், எல்லா கஷ்டத்திலேருந்தும் உங்களை நான் முக்தி கொடுப்பேன், அந்த கஷ்டத்திலேருந்து உங்களை வெளியில கொண்டு வந்து விடுவேன், அதனால என்னோட சரித்திரத்தை தின நித்தியம் பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி தேவியோட வாக்காலே வந்ததுதான் இந்த பலஸ்ருதி. ஏன்னா நம்ம படிக்கிறோம் மித்திரையெல்லாம், அது ஏதோ பலன் எதிர்பார்த்தானே எல்லாரும் படிக்கிறா. அதனால தேவி தன்னோட வாக்காலேயே சொல்றா, நீங்களை என்னை ஸ்மரிச்சாலே போரும், உங்களுக்கு எல்லா கஷ்டத்திலேருந்து எல்லா பாதைகள்லேருந்து நான் உங்களை காப்பாற்றி உங்களுக்கு முக்தியை கொடுப்பேன்னு சொல்லி அம்பாளாயிட்டு சொல்றா. ரிஷிருவாச்ச இத்யுக்த்வா சா பகவதி சண்டிகா சண்ட விக்ரமா பஷ்யதாமேவ தேவானாம் தத்ரைவ அந்தரதீயத தேபி தேவா நிராதங்காஹ ஸ்வாதிகாரான் யதா புரா. ரிஷிருவாச்சா, ரிஷி சொல்றா, இத்யுக்த்வா சா பகவதி சண்டிகா சண்ட விக்ரமா. இத்தையெல்லாம் சொன்ன அந்த பராக்கிரமியான சண்டிகா தேவி, தேவியை எல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா. ஸோ பராக்கிரமியான சண்ட விக்ரமா, சண்டமுண்டனே தானம் பண்ணின அந்த சண்டிகா தேவி சொன்னது என்ன சொன்னா, பஷ்யதாமேவ தேவானாம் தத்ரைவாந்தர தீயதா. தேவன்மார் பார்த்துட்டே இருக்கா. ஸோ தேவி இதெல்லாம் சொல்றா இல்லையா, நான் உங்களை எல்லாத்துலேருந்து காப்பாத்துவேன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லிட்டு வரா. பஷ்யதாமேவ தேவானாம், இதெல்லாம் பார்த்துட்டே நிற்கிறாளா அந்த தேவதைகள்லாம் தேவி சொல்லறத. தத்ரைவாந்தர தீயதா, தேவி என்ன ஆயிடுறா, அவள் அந்தர்த்தியானம் ஆயிடுறா, மறைஞ்சுடுறாளாம். அப்போ எல்லாம் அவளுக்கு எல்லாம் அனுகிரகத்தை கொடுத்து தேவி அங்கேருந்து மறைஞ்சுடுறா. தேபி தேவா நிராதங்காக சுவாதிகாரான் யதாபுரா. ஸோ அந்த தேவதைகள்லாம் இப்போ எந்த துக்கமும் இல்லாதக்கு இருக்கா. அவளுக்கு இப்போ தெரிஞ்சாச்சு தேவி நம்மளை எல்லாத்துலேருந்து காப்பாற்றுவள் சொல்லி, அதனால துக்கம் இல்லாதக்கு இருக்கா. அவளுக்கு அந்தந்த அதிகாரம், ஏன்னா இப்போ இந்திரனுக்கு சந்திரன் சூரியன் வாயு அக்னி இந்த எல்லா தேவதைகளோட அதிகாரம் போயிருந்தது இல்லையா. சுவாதிகாரான் யதாபுரா. புரானா பண்டு எப்படி அவ இருந்தாலும், இந்திரன் இந்திரலோகத்தில் இருக்கான், சூரிய லோகத்தில் இருக்கான், சந்திரன் சந்திர மண்டலத்தில் இருக்கான். ஸோ அவளோட அதிகாரம் அவளோட போர்ட்ஃபோலியோ என்ன இருந்ததோ அதெல்லாம் இப்போ தேவி அவளுக்கு திருப்பி கொடுத்துடுறா. ஏன்னா அவள் எல்லா அசுரனையும் வதம் பண்ணியாச்சு. அதனால இவளுக்கு திரும்பி போன அந்த ராஜ்யம் எல்லாமே அவளுக்கு சுவாதிகாரான், அவளுக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரம் எல்லாம் தேவியினால தேவியோட அனுகிரகத்தால இந்த தேவதைகளுக்கெல்லாம் திருப்பி கிடைச்சு விடுறது. அதனால இவளுக்கு துக்கம் இல்லாதக்கு இப்போ அவளோட அதிகாரத்தை எடுத்துட்டு அந்த தேவதைகள்லாம் சுகமா இருக்கா. ஸோ அந்த மாதிரி தேவி நம்மளுக்கு எல்லா அதிகாரத்தையும் எல்லா அனுகிரகத்தையும் கொடுப்பள். எப்போ நம்ம தேவம் படிக்க தெரியாட்டாலும் வேண்டாம், படிக்கிறவா சொல்றது நம்ம கேட்டா போருமா, கேட்கறதே ரொம்ப முக்கியமாக்கும். ஸோ கேட்டா கூட நம்மளுக்கு அதே மாதிரி உள்ள அனுகிரகம் தேவி பரிபூர்ணமா கொடுத்து விடுவாள். யஜ்ஞபாக புஜ சர்வே சக்ரூர் வினிஹதாரயஹ தைத்யாஸ்ச தேவ்யா நிஹதே शुम्भे देव रिपौ युधि यज्ञभाग भुज सर्वे चक्रुर विनिहतारयः दैत्याश्च देव्या निहते शुम्भे देव रिपौ युधि. ஸோ எல்லாருக்கும் அந்த யஜ்ஞ பாகங்கள்லாம் கிடைக்கிறது. ஏன்னா அவள் எல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாலே எல்லாம் அசுரனுக்கு தான் யஜ்ஞ பாகங்கள். தேவதைகளுக்கு ஒன்றுமே போயின்னு இருக்கலே. இப்போ தேவியோட அனுகிரகத்தால் எல்லாருக்கும் அவளோட ஸ்தானங்கள்லாம் அதிகாரங்கள்லாம் கிடைச்சதுனால அவளுக்கு கிடைக்கப்பட்ட யஜ்ஞ பாகங்கள் எல்லாம் கிடைக்கிறது. பண்டு எப்படி கிடைச்சின்றது அதே போல ஆயிடுறாவாலாம். ஸோ யுத்தத்தில் தைத்யாச தேவ்யா நிஹத்தே, இந்த நிஹத்தேனா கொல்லறது. இந்த இது யுத்தத்தில் யாரை கொன்றா? சும்பே தேவ ரிபவ் யுதி, சும்பனை கொல்லப்பட்டப்போ. ஓகே, சும்பன் நிஷும்பன் எல்லாரையும் கொல்றா தேவி. அந்த பராக்கிரமியான அடுத்த ஸ்லோகத்தோட மீனிங் இங்கே வந்துடுறது. சும்ப தேவ ரிபவ் யுதி, சும்பனை தேவி கொல்லப்பட்டப்போ அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்தில் உள்ளப்பட்ட நிஷும்பனையும் தேவி கொல்றா. சும்ப நிஷும்பன் 2 பேரையும் கொல்லப்பட்டப்போ என்னார்தான்? பாக்கியுள்ள மகாவீரியே சேஷா பாத்தாள மாயயுகு, பாக்கியுள்ள அவளோட சைன்யத்தில் இன்னும் நிறைய ஆட்காரம் இருந்தால சதுரங்க சைன்யமெல்லாம் கொண்டு வந்திருக்கான். ஸோ அந்த மாதிரி சதுரங்க சைன்யத்தில் வந்த அந்த பாக்கியுள்ள யாரு அசுரன்மாரெல்லாம் பயப்பட்டு என்ன ஆயிடலாம்? பாத்தாள லோகத்துக்கு போய் சேர்ந்து விடுறாளாம். பாக்கி சும்ப நிஷும்பனோட வதமாறுது தேவி கையால. ஸோ பாக்கியுள்ள சைன்யங்கள்லாம் பயத்தால் என்ன பண்றாளாம்? பாத்தாள லோகத்தை போய் சேர்ந்து விடுறா. ஜகத் வித்வம்சினி தஸ்மின் மகோக்ரே துல விக்ரமே நிஷும்பே ச மகாவீர்யே சேஷா பாதாள மாயயுஹு.
ஜகத் வித்வம்சினி தஸ்ய மகோக்ரே துல விக்ரமே. ஸோ தேவி யுத்தத்தில் சும்பனையும் கொல்லரா, நிசும்பனையும் கொல்லரா. நிசும்பேச்ச மகாவீரிய, மகா பராக்கிரமி நிசும்பன். 2 பேருமே ரொம்ப பராக்கிரமசாலிகளான அசுரர்கள். இவ 2 பேரையும் தேவி என்ன பண்றா, கொன்னுடுறா. ஓகே, 2 பேரையும் வதம் பண்ணி முடியறதுனால என்ன ஆகுது, பாக்கி உள்ள அந்த சேஷம்னா பாக்கி உள்ள அந்த அசுர சைன்யெல்லாம் பயப்பட்டு விடுறா. அவளோட லீடரே இல்லையே, அதனால பயந்துன்னு சேஷாக பாத்தாள மாயுகு, பாத்தாள லோகத்தை பார்த்து ஓடி போயிடலாம் எல்லாரும். அங்கேருந்து யுத்த பூமியிலேருந்து எல்லாரும் பயமாயிடுறது. இனி யாரும் இல்லை அவளை காப்பாத்துறதுக்கு. அதனால அவ லோகம் தான் பாத்தாள லோகம், அசுர லோகம். ஸோ அசுர லோகமான பாத்தாள லோகத்தை பார்த்து எல்லாரும் ஓடி போயிடுறாளாம். ஸோ அந்த மாதிரி தேவி எல்லாரையும் அசுரன் யாரெல்லாம் துஷ்ட சக்தி இருந்தது எல்லா துஷ்டரையும் நிகிரகம் பண்ணி விடுறா. ஏவம் பகவதி தேவி சா நித்யாபி புனః புனः சம்பூய குருதே பூப ஜகதः பரிபாலனம். ஸோ ரிஷி சொல்லறா, ஏவம் பகவதி தேவி சா நித்யாபி புனః புனः சம்பூய குருதே பூபா. பூபானா ஹே ராஜா, சுரதன் ராஜன்ட்டு தானே கதையை சொல்லிட்டு இருக்கா. ஹே ராஜா, இந்த பகவதி தேவி யாராக்கும், ஏவம் பகவதி தேவி சாநித்யாபி புனః புனः. சாநித்யானா அவள் நித்தியாக்கும், அவளுக்கு அழிவே கிடையாது, எப்போதுமே இருக்கப்பட்டவள். எப்ப நினைச்சாலும் அவள் இருக்கா. அவள் இன்னைக்கு பிறந்தா நாளைக்கு அழியறான்னு இல்லை, அவள் நித்தியா இருக்கப்பட்டவள். ஆனா கூட புனః புனः அவள் என்ன பண்றா, திரும்ப திரும்ப சம்பூய குருதே பூபா ஜகத பரிபாலனம். இந்த ஜகத்துக்கெல்லாம் அப்பப்போ கஷ்டம் வருது இல்லையா, இந்த மாதிரி ஒரு வியாதி வருது, ஒரு அசுரன்மாரோட தாக்குதலாருது. இந்த மாதிரி சமயத்துல தேவி என்ன பண்றாளாம், புனః புனः சம்பூயா, திருப்பி அவதாரம் எடுக்கிறா. எதுக்கு, தன்னோட குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு வேண்டி. யாரெல்லாம் அவளை பூர்ணமா நம்பின்னு இருக்காளோ அவளெல்லாம் காப்பாத்துறே அவள் ப்ராமிஸ் பண்றாளே, அதனால அவள் நித்தியா இருக்கா, என்னைக்குமே இருக்கா. இந்த ஜகத்தை பரிபாலனம் பண்ணறதுக்கு திருப்பி அவள் அவதாரத்தை எடுத்து இந்த ஜகத்தை ரட்சிச்சுட்டே வரா அப்படின்னு சொல்லி ரிஷி இந்த ராஜாக்கு கதையை சொல்றா. தயை தன் மோஹ்யதே விஸ்வம் சைவ விஸ்வம் பிரசூயதே சாயாசிதா ச விஜ்ஞானம் துஷ்டா ரித்திம் பிரயச்சதி. தயை தன் மோஹ்யதே விஸ்வம் சைவ விஸ்வம் பிரசூயதே. அந்த தேவி யாராக்கும், இந்த விஸ்வத்தையே மோகிக்கப்பட்டவள் இல்லையா, அவள் தானே மோகினியா இருக்கப்பட்டவள். மாயா, அவளுக்கு இன்னொரு பேரு மாயா. மாயான எல்லாரையும் மோகிக்கிறா, மயக்கி விடுறாளாம். இந்த விஸ்வத்தை பார்த்து மயங்கிறோமே நம்ம. ஸோ அந்த மாதிரி உள்ள தேவி அவளே தான் இந்த விஸ்வத்தை என்ன பண்றா, சிருஷ்டி பண்ணறா. பிரசூயத்தைனா அவகிட்ட இருந்தா எல்லாமே பிரசவிக்கிறது, விஸ்வம் சிருஷ்டி ஆகிறது. ஸோ அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணா. சா யாச்சிதா, யாச்சிக்கிறதுனா என்னது, கேட்கறது. எனக்கு இதை கொடு அதை கொடு கேட்கிறோம் இல்லையா, பிரார்த்திக்கிறது. பிரார்த்தனை செய்தால் அவகிட்ட என்ன கேட்டாலும் என்னத்தை யாசிச்சாலும் அவள் என்ன பண்றா, நம்மளுக்கு எல்லா சர்வ சம்ருத்தியையும் கொடுக்கறா. அவகிட்ட என்ன கேட்டாலும் யாச்சிதாச்ச விஜ்ஞானம் துஷ்டா ரித்தி பிரயச்சதி. விஜ்ஞானம்னா மோட்சம், ஞானத்தை கொடுக்கறதுன்னா என்னது, மோட்சம். ஞானம்னா நம்மளுக்கு எந்த மார்க்கத்துல போனா மோட்சம் கிடைக்குன்னா அந்த அறிவையை கொடுத்து விடுறாளாம் அம்பாள். ஸோ தேவி யாரெல்லாம் ரொம்ப இதோட கேட்கிறாளோ அவளுக்கு எல்லா அபிவிருத்தியையும் தேவி கொடுக்கறா, ஞானத்தையும் கொடுக்கறா, சம்ருத்தியை கொடுக்கறா, மோட்சத்தை கொடுக்கறா. அவள் யாராக்கும் மாயா இருக்கப்பட்டவள். அவகிட்டேருந்து அந்த விஸ்வம் எல்லாம் வந்திருக்கு, அவதான் பிரசவிச்சிருக்கா. அந்த விஸ்வத்தை சிருஷ்டியே அவகிட்டேருந்து தான் ஆயிருக்கு. அந்த மாதிரி தேவி நம்மளுக்கு மோட்சத்தையும் கொடுப்பள், விஜ்ஞானத்தை கொடுப்பள் சொல்லி ரிஷி அந்த ராஜாக்கு சொல்றாரு. இங்கே வியாப்தம் தயே தத் சகலம் பிரம்மாண்டம் மனுஜேஸ்வர மகாகால்யா மகாகாலே மகாமாரி ஸ்வரூபயா. வியாப்தம் தயே தத் சகலம் பிரம்மாண்டம் மனுஜேஸ்வர. இந்த பிரம்மாண்டம் முழுவனும், சகலம்னா முழுவன், பூர்ணமா யார் இருக்கா, வியாப்தம். இந்த தேவி தான் வியாபிச்சுன்னு இருக்கா. யாரு, மகாகால்யா மகாகாலே மகாமாரி ஸ்வரூபயா. இந்த மாதிரி ஸ்வரூபத்துல மகாகாளியாவும் மகாமாரியாவும் மகா காலராத்திரியாவும் இந்த தேவி இந்த சகல பிரம்மாண்டத்தை அவள் வியாபிச்சுன்னு இருக்கானா. எல்லா இடமும் அவள் இருக்கா, அவள் இல்லாத இடமே இல்லை. எல்லா இடமும் அவளோட சாநித்தியம் தான் இருக்கு. அந்த மாதிரி தேவி நம்ம எல்லா கஷ்டத்திலேருந்து நம்மளை காப்பாத்துவள் அப்படின்னு சொல்லி சொல்றா. சைவ காலே மகாமாரி சைவ சிருஷ்டிர் பவத்யஜா ஸ்திதிம் கரோதி பூதானாம் சைவ காலே சனாதனி. சைவ காலே, சைவானா அவள்தான், சா ஏவா சைவா. ஸோ அவள்தான் சைவ காலே மகாமாரி சைவ சிருஷ்டிர் பவத்யஜா.
ஸோ அவள் தான் அந்தந்த நேரத்தில் சிருஷ்டி ஸ்திதி கரோதி பூதானாம். ஸ்திதினா சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். இந்த மாதிரி மூணும், இந்த ஸ்ருதி இது மூணையுமே யார் பண்ணுறா? சா, அவளே தான். எல்லாமே அவள் தான். அந்தந்த சமயத்துக்கு என்ன பண்ணணுமோ, சிருஷ்டி பண்ணுற சமயத்தை சிருஷ்டி பண்ணுறா, அதை ஸ்திதி பண்ணுறா, காப்பாத்துறா. அப்புறம் சம்ஹாரம்னா பிரளயம் வந்து விடுறது. ஸோ இந்த மாதிரி மூணுமே அவள் தான் பண்ணுறா. சைவகாலே மகாமாரியாக இருந்து எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன வேணுமோ, இந்த உலகம் நன்னா இருக்கிறதுக்கு வேண்டி எல்லாமே தேவி தான் ஏற்றெடுத்துட்டு சகலதையும் இந்த ஜனத்துக்கு வேண்டி எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாமே தேவி தானே பண்ணுறா சொல்லி சொல்கிறா. சைவகாலே மகாமாரி சைவ சிருஷ்டி பவத்யஜா. சிருஷ்டி பண்ணுறா, ஸ்திதிம் கரோதி பூதானாம் சைவகாலே சனாதனி. அதை ஸ்திதி பண்ணுறா, அதே மாதிரி அதெல்லாம் பிரளயம் வந்து எல்லாத்தையும் அவள் சம்ஹாரம் பண்ணிவிடுறா. இது எல்லாமே பண்ணுறது அவளே தான். இந்த மகாமாரியா இருக்கப்பட்ட சண்டிகா தேவி தான் எல்லாமே பண்றா. ஏன்னா அவள் நித்தியை, எப்பவுமே அவள் இருக்கு, அவளுக்கு அழிவே கிடையாது. அதனால எல்லாமே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாமே அவள் மூலமா உண்டாகிறது சொல்லி சொல்றா. பவகாலே நிருணாம் சைவ லக்ஷ்மீர் விருத்தி பிரதாகிருஹே சைவா பாவே ததா லக்ஷ்மீஹி விநாசாயோபஜாயதே. பவகாலே நிருணாம் சைவ லக்ஷ்மீர் விருத்தி பிரதாகிருஹே. பவகாலேனா நம்மளோட நல்ல நேரம் சொல்றோம் இல்லையா, நல்ல காலத்துல. பவகாலம்னா அபிவிருத்தி உள்ள காலம், எல்லாமே நல்லதாக நடக்கிற காலத்தில் எப்படி நடக்கிறது? லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தால் தான் நல்லது நடக்கிறது. அந்த சமயத்தில் தேவி எப்படி இருப்படா நம்ம கூட? லக்ஷ்மி விருத்தி பிரதாகிருஹே. நம்ம கிரகத்தில் வந்து மகாலட்சுமியாக அவள் இருந்து சகலதும் நம்மளுக்கு நல்லதை பண்ணுவாள். எப்போ நல்ல காலம்? எப்போ தேவியை நம்ம ஸ்துதி பண்ணுறோமோ அதுதான் நல்ல காலம். நம்ம மறந்துவிட்டோம்னா அது கெட்ட காலம் ஆயிடுறது இல்லையா? கெட்டது வரத்து தான் நம்மளுக்கு சுவாமியை நினைக்கிறதுக்கு ஓர்மே வராது. ஸோ அந்த காலத்தில் சைவ பாவே ததா அலக்ஷ்மிஹி. சைவ அபாவே, நம்மளுக்கு நல்ல நேரம் அல்லாத கெட்ட நேரம் மரத்தில் என்ன ஆகுது? அந்த இடத்துல லக்ஷ்மி போயிட்டு யார் வரா? ததா அலக்ஷ்மிஹி. அலக்ஷ்மினா ஜேஷ்டா, லக்ஷ்மியோட அக்கா சொல்லுவா. ஸோ ஜேஷ்டா வந்து நிற்படா. நல்ல காலத்தில் லக்ஷ்மி வந்து நம்மளுக்கு எல்லாம் நம்ம கிரகத்திலேருந்து இருந்து நம்மளுக்கு எல்லா அனுகிரகத்தையும் கொடுத்துட்டு இருப்பள். எப்போ நம்ம ஒன்று மறந்து விடுறோமோ அப்போ அலக்ஷ்மி ஆயிடுறா அவள். அலக்ஷ்மியாக வந்து நம்மளே விநாசத்துக்கு கொண்டு வந்து விடுறா. ஏன்னா சிலவால நிறைய பைசாக்காரளாக இருப்பா, சடனாக ஒரு நாளைக்கு எல்லாமே போயிடுறது. அதான் லக்ஷ்மி சஞ்சலம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ எப்போதுமே அம்பாளை ஸ்மரிச்சுட்டே இருந்தால் அவள் எங்கேயுமே போகமாட்டா. நம்ம கூடயே பிரசாதிச்சுட்டு லக்ஷ்மியாக நல்ல நேரத்தில் நம்ம கூட இருப்பாள். எந்த சமயம் நம்ம லக்ஷ்மி கோபிச்சுக்கிறதுனா, தேவி கோபிச்சுக்கிறதுனா என்னது? நம்மளை அவளை மறந்து விடுறோம். அவளை பற்றி நினைக்காத சமயத்தில் அவள் நம்ம நினைக்கிறதுல போயிடுறா, நம்மளை விட்டுவிட்டு வேற யார் நினைக்கிறா அங்கே போயிடுறாளாம். அந்த சமயத்தில் அலக்ஷ்மியாக வந்து விடுறா. அலக்ஷ்மினா நம்மளோட லக்ஷ்மியெல்லாம் போயாச்சுன்னா என்னது? நம்மள்ட்ட ஒன்றுமே இருக்காது, தாரித்யம் வந்துவிடும். ஸோ அந்த மாதிரி தேவி பண்ணுவள். அதனால எப்போதுமே தேவியை ஸ்மரிச்சுட்டு இருங்கோ, நித்திய பாராயணம் பண்ணுங்கோ, நித்தியமா என்ன நினையுங்கோ சொல்லி அவர் சொல்றா இங்கே. ஸ்துதா சம்பூஜிதா புஷ்பைஹி தூபகந்தாதிபிஸ்ததா ததாதி வித்தம் புத்ராம்ஸ்ச மதிம் தர்மே கதிம் சுபாம். ஸ்துதா சம்பூஜிதா புஷ்பைஹி தூபகந்தாதிபிஸ்ததா ததாதி வித்தம் புத்ராம்ஸ்ச மதிம் தர்மே கதிம் சுபாம். ஸோ இந்த தேவியை புஷ்பத்தாலேயோ, கந்தம்னா சந்தனத்திரி, அந்த மாதிரி கந்தத்தாலேயோ தூபத்தால பூஜை செய்தால் தேவி என்ன கொடுக்குறா நம்மளுக்கு? வித்தம்னா தனம், ஓகே, சம்பத்துகள். புத்திரம்னா குழந்தை, குழந்தை இல்லாதவாளுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். மத்தியம்னா நல்ல புத்தியை நம்மளுக்கு கொடுக்குறா. மங்களமான கதி, நல்ல புத்தினா என்னது? மோட்சத்தை அடையறதுக்குள்ள மார்க்கத்தை தேவி சொல்லி கொடுக்குறா. அதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறா. தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த புருஷார்த்தங்கள் எல்லாம் தேவி அனுகிரகம் பண்றாளாம். அப்படி சொல்லி அவர் சொல்றான். அப்படி அனுகிரகம் பண்ணி தேவி அங்கேருந்து மறைஞ்சுடுறான், அந்தர்த்தியானம் ஆயிடுறான். அப்படி தேவதைகளுக்கெல்லாம் அவள் வரத்தை கொடுக்குறா. ஸோ யாரெல்லாம் தேவி மகாத்மியத்தை படிக்கிறாளோ இல்லை கேட்குறாளோ ஸ்ரத்தையோடு, அவளுக்கு நான் எல்லாமே அனுகிரகம் பண்ணிவிடுவேன். எந்த பாதைகளும் அவளுக்கு இருக்காது, வியாதி ஒன்றும் இருக்காது, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், பயம் இருக்காது, அவளுக்கு சத்ருகள் பாதை இருக்காது, பூத பிசாசத்துலேருந்து எந்த பயமும் இருக்காது. அந்த மாதிரி அவளுக்கு இந்த நெகட்டிவிட்டி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒன்றுமே அவள்கிட்டக்க வராதாம். எல்லாமே தூரமாக போயிடும். கள்ள பயம் இருக்காது, மிருகங்கள் நேரில் பயம் இருக்காது, ட்ராவல்ஸ் பண்ணுற சமயத்தில் அந்த பயம் இருக்காது, காட்டுக்கு போனால் காட்டு தீயோ காட்டு மிருகத்தால் பயம் இருக்காது. இந்த மாதிரி எல்லாமே தேவி ஓரோன்னு தான் சொல்கிறா. ஸோ அதனால் யாரெல்லாம் பக்தி ஸ்ரத்தையோடு படிக்கிறாளோ கேட்குறாளோ
அவளுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை நான் கொடுப்பேன், இதில் யாதொரு சம்சயம் இல்லை சொல்லி தேவியோட வாக்காலே வந்தது இந்த 12வது பலஸ்துதி சொல்லப்பட்டது. ஓம் ஜய ஜய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே சாவர்ணிகே மன்வந்தரே தேவி மகாத்மே फलस्तुति नाम 12ोऽध्यायः. ओम श्री जगदम्बार्पणमस्तु. ओम नमश्चण्डिकायै. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.